நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான சாம்பார், கல்யாண வீட்டு சாம்பார் சுவையில வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்காக 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இத 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர்ல 4ல இருந்து 5 விசில் வச்சு பருப்பை நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அடுத்து சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க கடலை எண்ணெயில கூட செய்யலாம். இதுல 10ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதோட 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை 2ஆ உடைச்சு சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதோடயே 2 பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி 4 துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. இதோட நம்ம கிட்ட இருக்கிற காய்களை இப்ப சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முதல்ல பீன்ஸ், கேரட், நூக்கல், கத்திரிக்காவை முதல்ல சேர்த்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா கருக்காம இருக்கும். முருங்கைக்காய், பூசணிக்காய், மாங்காய் இந்த காயெல்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கிற காய் 3/4 வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். முதல்லயே சேர்க்கும் போது இந்த காய் ரொம்ப சீக்கிரமாவே வெந்து குழஞ்சு போயிரும். அதனால காய் 3/4 வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்தா கரெக்டா இருக்கும். நம்ம காய் நிறைய சேர்க்கும் போது சாம்பார் இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற காயெல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. காயெல்லாம் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டதும் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடலாம். காய் இப்போ ஒரு 3/4 அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற காயெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். சாம்பார்ல முருங்கைக்காய், ஒரு 2 துண்டு மாங்காய் சேர்த்து பாருங்க. சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. காயெல்லாம் ஒரு 90% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இதோடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதோடயே நம்ம ஏற்கனவே குழைவா வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல தண்ணி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு புளியெல்லாம் சேர்த்து இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே திறந்து வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்து நம்ம சேர்த்த பருப்பு புளியெல்லாம் காயோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைம்ல தாளிசத்துக்காக ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 4 வத்தல், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கடைசியா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத குழம்போட சேர்த்துங்க. இதோட ஒரு 1/2 கை அளவுக்கு மல்லி இலையை சேர்த்து இறக்குனீங்கன்னா மணக்க மணக்க கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்ட்ல நம்ம வீட்டு சாம்பார் ரெடியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. இன்னொரு ரெசிபில பார்க்கலாம். நன்றி.